பேக் டு பவானி லைஃப் ஸ்டைல். எல்லோரும் எப்படி இருக்கீங்களா? சூப்பராக இருக்க. என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க? வாங்க நம்ம ஒரு இஸ்திரிக்கு வந்து ஒயர் சேஞ்ச் பண்ணலாம். கஸ்டமர் வந்து அவங்க டபுள் ஒயர் ஜாயின் பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள். இவ்வளோ பெரிய ஒயர் வேணுமா? இது பிளாக் ஒன்று, இது ஒயிட் ஒன்று. எந்த ஒரு இஸ்திரிக்குமே இவ்வளோ பெரிய ஒயர் வராது. ஆனால் எங்கள்கிட்ட இருக்கிறது வந்து கம்பெனி கொடுக்குற ஃபிட்டிங் இஸ்திரி தான். இது வந்து கம்பெனி ஃபிட்டிங். நமக்கு வந்து 2.5 மீட்ரு கொடுப்பாங்க. கஸ்டமர் குறைஞ்சதுக்கு 2 5 மீட்ரு சேர்த்து வச்சுருக்காங்க. எனக்கு ஒன்றும் புரியல. கஸ்டமர் இவ்வளோ பெரிய வயர் எதுக்கு இதில் மாட்டி வச்சுருக்காங்க ஒன்றும் புரியல. பாருங்கள் எவ்வளோ லென்த்தாக இருக்குது. இங்கே பாருங்கள், இங்கேருந்து அது வரைக்கும் எங்கே கொண்டு இது அயன் பண்ண போகிறாங்கன்னு தெரியல. வீடு பூரா ஊரில் சுற்றுவாங்க போல். கஸ்டமர் சொல்கிறாங்க எவ்வளோ முடியுதோ அவ்வளோ பெருசாக செய்யுங்க, எவ்வளோ முடியுதோ அவ்வளோ பெருசாக போடுங்கன்னு. நீங்களும் என்னக்கா கடையில் போய்ட்டு பெரிய வயர் போடுங்க இஸ்திரின்னு சொல்லியிருக்கீங்களா? சரிங்களா? எப்படி இருக்கீங்க எல்லோரும்? நான் சூப்பராக இருக்கேன். நைட்டு சாப்பாடு ஆகிட்டா? நான் ஒரு கடையில் தான் இருக்கேன். மணி இப்போ 8:30 ஆகுது. இன்னைக்கு காலையில் 12:30 மணிக்கு போன கரண்ட்டு 8:30 மணி தான் வந்திருக்கு. இன்றைக்கி ஒரு வேலை நடக்கலை. ஒரு வேலை எல்லாமே வாங்கிட்டு வந்து பொருள் வாங்கி இடத்துல இருக்குது. இந்த ஃபேன் ரிப்பேர் பண்ணணும், இந்த தண்ணி மோட்டர் ரிப்பேர் பண்ணணும், இந்த ஃபேன் ரிப்பேர் பண்ணணும், நம்ம இஸ்திரி பாக்ஸ் அயன் பாக்ஸ் ரிப்பேர் பண்ணணும். இந்த காயில் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். நல்லா காயும் காஞ்சிட்டு, ஆனால் கரண்ட் இல்லாதனால இந்த வேலையும் பெண்டிங். இது ஒரு பெரிய ஃபேனோட காயில் கட்டி வச்சுருக்கு. நல்லா காஞ்சிட்டு சூப்பராக. நீங்களாம் அயன் வீட்டில் பண்ணுவீங்களா? வெளியே ப்ரெஸ்ஸிங் பண்ண கொடுப்பீங்களா? சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் வீட்டு துணிலாம் ஃபஸ்ட்டு வெளியே போய்கிட்டு இருந்தது. இப்போ பசங்க 2 வெளியே இருக்கனால இவர் என்ன செய்வார், தினம் ஒரு சட்டையை அவரே கரகரன்னு தேய்ச்சிப்பாரு. பாவம் இந்த அயன் பாக்ஸ் அந்த பொண்ணு வந்து பாவம் 2 தடவை வந்துட்டு போனால் ஒரு கை குழந்தைய வச்சுக்கிட்டு. இப்போ நாங்கள் சொல்லி இன்றைக்கி நீ வர வேண்டாம், செஞ்ச உடனே நானே கொண்டாந்து வீட்டில் தந்துடுன்னு சொல்லியிருக்கோம். ஓகேன்னு சொல்லிட்டு போயிருக்கா அந்த பொண்ணு. பாவம் சின்ன பிள்ளை ஒரு கை குழந்தை வச்சுட்டு வந்திருந்தா. எங்கள் தொழில் எப்படி ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் கரண்ட் இருந்தால் வேலை பார்க்க முடியும். மற்ற வியாபாரிக்கு அப்படி இல்லை. எடுத்துமா நிறுத்துமா கட்டி கொடுத்துமான்னு. எங்களுக்கு கரண்ட் இருந்தால் தான் ஒரு வேலையும் செய்ய முடியும், இல்லைன்னா செய்ய முடியாது. இன்னைக்கு காலையிலேருந்து தொழில் பாதிப்பு. இவருக்கு நாளைக்கு கணபதி பார்த்திங்களா? இவர் வந்து சோல்ட்ரிங் பண்ணிக்கான்னு கேட்காரு எல்இடி லைட்டுக்கு. எங்கள்கிட்ட அந்த சோல்ட்ரிங் பண்ணுற வேலையே கிடையாது. நாங்கள் செய்கிறதில்லப்பா, பக்கத்து கடைக்கு வேலை வேறு எங்கேயும் கேடு அப்படின்னு சொல்லுவோம். சோல்ட்ரிங் மிஷின் வாங்கிட்டு செஞ்சாலுமே ஒரு பொட்டு தானே போட்டேன், என்ன நீ பைசா கேட்குறேன்னு சொல்லுவாங்க. அதனால் அந்த வேலை செய்கிறதில்ல. அவரும் பிறப்பிட்டாரு. இப்போ வாங்க பேசிக்கிட்டே நம்ம வயரும் கனெக்ட் பண்ணியாச்சு. வர உங்களுக்கு எல்லாருக்கும் சேட் ரொம்ப பிடிப்பிச்சு. எனக்கு நீங்கள் சப்போர்ட்டே பண்ண மாட்டேங்கிறீங்க. ஏன் இப்படி பண்ணுறீங்க? நானும் நீங்கள் பார்ப்பீங்கன்னு கண்டதை கழியதை தூக்கி போட்டு தான் பார்க்குறேன். இருந்தாலும் பார்க்கறதுக்கு உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது. என்ன செய்யட்டும், இந்த வீடியோவை பார்த்து கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இந்த வேலையை முடிஞ்சோடனே இந்த கவரில் இந்த வயரை போட்டு வைக்கணும். ஒயிட் பார்த்திங்களா, கைப்பட்டாலே அழுக்காயிரும். கஸ்டமர் நினைப்பாங்க என்னடா பழசா புதுசான்னு டென்ஷன் ஆயிடுவாங்க. இவர் வந்து அவசரப்படுத்துகிறார், இப்படியே செஞ்சு தாங்கன்னு. இவர் சொல்லார் உடனே செய்ய முடிஞ்ச வேலை செஞ்சுருவேன், எனக்கு உங்கள் வேலையை வைக்கணும்னு எனக்கு என்ன இருக்குன்னு. நம்ம வாங்க இப்போ அயன் பாக்ஸை செக் பண்ணலாம். ஓகே, நாங்களும் இங்கே வேலை பார்க்க தான் ஐயா உக்காந்துருக்கோம் அப்படின்னு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இப்போ ஒரு கையெல்லாம் அழுக்காக இருக்கா, அதெல்லாம் வெள்ளை கலர் வயர் வந்து கருப்பு கலராக மாறிடும். பார்த்தீங்களா, இப்படி போட்டாச்சுப்போம். வயரை இதுக்குள்ளே போட்டாச்சு. கஸ்டமர் வர வரைக்கும் இங்கே வச்சாச்சு. சரிங்களா? எப்படி நம்ம வேலை பிடிச்சிருக்கா? எப்படி சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். இதெல்லாம் ஒரு வேலையான்னு தள்ளி விட்டு போயிடாதீங்க. தயவு செஞ்சு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதை போல் நாளைக்கு இதை போல் இல்லை, வேறு ஏதாவது நல்ல வீடியோவில் பார்க்கலாம். லவ் யூ. கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள்.